ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. கேஸ் மேலே கேஸ் வாங்கிட்டே இருக்காருப்பா ஜெஃப்ரி. அதாவது ஸ்ட்ராங் பண்ணுறாங்களாம் அந்த கேஸை. எத்தனை ஒரு மாட்டுவான்னு தெரியல. ஆல்ரெடி வந்துட்டு ராணுவுக்கு கை உடஞ்ச விஷயங்களில் பயங்கரமாக சிக்கியிருக்காப்புல ஜெஃப்ரி. அடுத்தது மஞ்சரியை வாலண்டியராக வந்துட்டு வேணும்னுமே அவங்கள தாக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ஒரு லாக் போட்டு அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த கல்லை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அங்கே நிற்கிறாரு. நம்ம தீபக் வந்துட்டு அந்த பக்கம் கல் எடுக்க போனால் பவித்ரா அண்ட் அன்ஷிதா 2 பேருமே வந்துட்டு இந்த பக்கம் இந்த மாறி மாறி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்கள தொடவே முடியாது, ஏன்னா தொட்டால் பிரச்சனை ஆகிடும் லேடிஸ் அப்படின்னு ஒரு காரணம். பக்கத்தில் வந்து ஜெஃப்ரி நின்றுட்டுருக்காரு. ஜெஃப்ரி கிட்ட போகிறாரு, ஒரு தள்ளினார் ஜெஃப்ரி நம்ம தீபக். அந்த மனுஷன் போய் தொமானு போய் கீழே வந்தார். ஸோ இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கோம், எல்லாருமே வந்துட்டு ரவுடித்தனமாக பிஹேவ் பண்ணுறாரு. எவ்வளவு மட்டமாக வந்து இந்த கேமை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு போகிறாரு இந்த ஜெஃப்ரி. அதனால தான் நேற்றே வந்துட்டு ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு எப்பயுமே அந்த ஓட்டிங் டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபேன்ஸுக்கு. அதில் வந்து யார் வந்து இந்த கேமை இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 8 யார் வந்துட்டு இந்த கேமை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது மக்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும், அடுத்தபடியாக மஞ்சரிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யாவுக்கும், அதுக்கு அடுத்தபடியாக தான் லாஸ்ட்டாக வந்துட்டு வரேன். ஏன்னா மொத்தமே 4 பேர் தான் கேட்டிருந்தாங்க, ஜெஃப்ரிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து இது வரைக்கும் இந்த சீசன் 8 நிறைய கேம்ஸ் சூப்பராக விளையாண்டுருக்காரு. பட் ஸ்போர்ட்டிவாக விளையாண்டுருக்காரா அப்படி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபுல்லாக வன்மம், ரவுடித்தனம் ஃபுல்லாக. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இவரும் பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்துக்கு அப்புறமா பெரிய ஒரு சீனியர் பர்சன்னா தீபக் தான். அவர் இந்த பையன் சின்ன பையன், அவர் கிட்ட நெருங்க சிரிச்சுக்கிட்டு தான் வரான். இத்தனைக்கும் வந்துட்டு ஹார்ஷன் நேற்று வந்து இப்போ ராண வந்ததை கூட அடிக்க வரான்லாம் பில்டப் பண்ணாங்க. இவர் அந்த மாதிரி அவரை சிரிச்சுக்கிட்டே அங்கே கிட்ட வராரு. அப்படி ஒரு பூச்சி ஒரு தள்ளுனா தமானு போய் விழுறாரு அந்த மனுஷன். என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு ஆக்ரோஷமாக விளையாடுற கண்டஸ்டன்ஸ்க்கு காரணமே விஜய் சேதுபதி தான். அவர் அன்றைக்கி கொடுத்துருந்த வார்னிங் கொடுத்துருந்தாரு, அதாவது எல்லோ கார்டு ரெட் கார்டு சம்திங் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு இந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான். எல்லோ கார்டு கொடுத்துட்டா கூட அவன் கொஞ்சம் சுதாரிச்சு விளாண்டுருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. என்னத்தை சொல்கிறது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ஜெஃப்ரி மறுபடியும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையில் மாட்டிருக்காரு. தீபக்கை பிடிச்சி தள்ளி பாவம் கீழே அவர் விழுந்து அதுக்கப்புறம் போய் தூக்க போகிறாரு. தள்ளும்போது தெரியல அவனுக்கு என்னையா நடக்குது. அப்போ கிட்ட வந்தால் நீங்கள் தள்ளிடுவீங்க. எல்லாருமே இதே மாதிரி தள்ளி விட்டாங்கன்னா அப்போ எங்கே போகிறது? அதுவா டாஸ்க்கு? ஸ்போர்ட்டிவ்ஸாக விளாடணும். சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.